நல்ல ஒரு அட்வைஸ் சொல்றேன். பெரியவங்களை கனம் பண்ணுங்க. உங்களுக்கு மேல ஆண்டவர் வச்சிருக்கிற ஊழியக்காரங்க என்ன சொன்னாலும் கேளுங்க. ஆனா உங்களை பக்கத்துல பார்க்காம தூரத்துல இருந்து யாரு தப்பா பேசினாலும் காதுல வாங்கவே தூர போயிட்டே இருங்க. உங்களுக்கு ஒரு காலம் வரும், தேவன் உங்களை என்ன செய்வார், உருவாக்குவார், உங்களை மேல கொண்டு வருவாரு. உங்களுக்கு ஒரு திறமை இருக்கும். எல்லாரும் ஜான் ஜெபராஜ் ஆகக்கூடாது, எல்லாரும் ஃபாதர் பெர்க்மன்ஸ் ஆகக்கூடாது. உங்களுக்கு நீங்க நல்லா பாடுவீங்க, சிலர் நல்லா நீங்க கவிதை எழுதுவீங்க, சிலர் நல்லா பேசுவீங்க. உங்களுக்கு ஒரு டேலண்ட் இருக்கும். எல்லாரும் மைக்க புடிச்சு ஊழியம் பண்ணணும், பாட்டு பண்ணணும்னு ஆசைப்படாதீங்க. இப்போ நமக்கு தேவை என்ன தெரியுமா? அரசாங்க பணிகள்ல நீங்க எல்லாம் வந்து உட்காரணும். தமிழ்நாட்டுல ஆராதிக்கிற நல்லவங்க எல்லாம் எம்எல்ஏஸ் எம்பிஸா மாறணும். நீங்க எல்லாம் கலெக்டர்ஸா மாறணும். தமிழ்நாடு காவல்துறையில நீங்க எல்லாம் வந்து உட்காரணும். நாளைக்கு என்னுடைய பெரிய மீட்டிங், நான் ஒரு பில்டிங் அப்ரூவல் கொண்டு வரேன். எனக்கு வந்து 1 lakh சீட்டர்ஸ், 1 லட்சம் பேர் இருக்க மாதிரி சர்ச்சை நான் கட்ட போறேன். அப்போ நம்ம பிள்ளைகள்லாம் வந்து கலெக்டரா உட்கார்ந்து இருக்கணும். நான் உங்க ஆபீஸ்க்கு வரும்போது நீங்க சொல்லுங்க, அண்ணே வெல்கம், வாங்கண்ணே கையெழுத்து போறேனே, கட்டுங்கண்ணே, நல்ல வேலையை செய்யறோம். அவன் உலகத்துல தப்பான வேலைக்கெல்லாம் ஜனங்களை கூப்பிடுறோம். நம்ம சர்ச்சை கட்டி யார் வாழ்க்கையை கெடுத்தோம்? கெட்டவனும் நல்லவனும் ஆக்குறோம். ஆமாவா இல்லையா? யாராவது சர்ச்சுக்கு வந்து கெட்டு போயிட்டீங்களா? இல்ல கெட்டு போய் சர்ச்சுக்கு வந்து நல்லா நீங்களா? அப்படி ஆனவங்க மட்டும் கையை வைத்து ஆமைன்னு சொல்லுங்க.